ஹாய் சார், இந்த 47th புக் ஃபேருக்கு வந்ததுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வருஷம் வருஷம் வரீங்களா இல்லை புக்ஸுக்காக மட்டுமே வரீங்களான்னு சொல்லுங்கள். ஆமாம்மா, நான் வருடம் வருவேன். எனக்கு தெரிஞ்ச பதிப்பகங்கள் இருக்காங்க, நண்பர்கள். எங்களோட நிகழ் நாடக மையம் வந்து அவங்களோட நம்ம நூல்கள் ஒரு 4-5 நூல்கள் போட்டிருக்கோம். அது வந்து காலச்சுவடு புலம் பதிப்பகத்தில் இருக்குது. நான் ரெகுலராக வந்து வர்றது. ஓகே சார், நீங்கள் சினிமாவில் இருந்துமே உங்களுக்கான புக்ஸுக்காக டைம் ஒதுக்க முடியுதா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். கண்டிப்பாங்கம்மா. ஏன்னா சினிமாவில் நாடகத்தில் செயல்படுறவங்க எல்லாருக்குமே வந்து இலக்கிய வாசிப்புன்றது ரொம்ப அவசியம். அது கவிதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், பயண கட்டுரைகள், முக்கியமான வரலாற்று நூல்கள் வந்து அந்த வாசிப்பு அறிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இளைஞர்களுக்கு. குறிப்பாக படைப்பாற்றலை வளர்த்துக்கிறதுக்கும் படைப்பு சார்ந்த சினிமா நாடகம் செயல்படுற இளைஞர்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த இலக்கிய வாசிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே சார், நீங்கள் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச புக்ஸில் இருந்து உங்களோட லைஃபுக்கு சேஞ்ச் ஆனதாக இருக்கட்டும், மேட்ச் ஆனதாக இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்கள். ஸ்டோரின்னு சொல்கிறத விடமா, நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய என்னைய பாதித்த நூல்கள்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் சாங்கிருதயாயனோட வாழ்காவிலிருந்து கங்கை வரைன்னு ஒரு நூல் இருக்குது. அது வந்து முக்கியமான வரலாற்று நூல். அது வந்து ரொம்ப ஒரு பயண நூல் மாதிரி இருக்கும். அது வந்து எனக்குள்ள நிறைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மாதிரி நிறைய கவிதைகள், கதைகள், நாவல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்குள்ள நிறைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு வந்து சில தத்துவ நூல்கள், ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் கூட, இப்போ மிர்தாத்தின் புத்தகம்னு ஒரு நூல் இருக்குது. உலகின் தலை சிறந்த 10 நூல்களில் அது ஒன்று சொல்கிறாங்க, மிர்தாத்தின் புத்தகம். மைக்கேல் நைமின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. பாபிலோனை சேர்ந்தவர் வந்து அவர் அதை எழுதியிருக்காரு. இப்போ அந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அது இப்போ நம்ம வந்து ஒரு வாசிப்பு, நான் வந்து இலக்கிய மாணவன் அடிப்படையில் வாசிப்புன்றது வந்து எல்லா தரப்பு சார்ந்த வாசிப்புகளும் வந்து ரொம்ப அவசியம். நான் நாடகத்தில், சினிமாவில், இலக்கியத்தில் இயங்கினா கூட எல்லா தரப்பு நூல்களையும் படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நாவல், இப்போ ஜெயகாந்தனாக இருக்கட்டும், சுந்தர் ராமசாமியாக இருக்கட்டும், முக்கியமான படைப்பாளிகள் எழுதக்கூடிய நாவல்கள் வந்து சோபா சக்தியிலேருந்து எல்லாருமே ஒரு 100 பக்க நாவல் வந்து அவங்களோட ஒரு 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 30 ஆண்டு கால 40 ஆண்டு கால ஒரு வாழ்வியல் அனுபவத்தை பதிவு பண்ணி கொடுக்குது. அப்படின்றப்ப அந்த அனுபவம், ஒரு வாசகன் அதை படிக்கிறப்ப அந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கான ஒரு 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 அற்புதமான ஒரு வாகனமாக அந்த நூல்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள்? அது நிறைய இருக்காங்கம்மா. நம்ம தமிழில் வந்து நிறைய இருக்காங்க. எல்லாருமே எனக்கு நண்பர்களும் கூட. நம்ம நிறைய சொல்லலாம். ஜெயகாந்தன், ஜெயமோகன் சொல்லலாம். இப்போ சமீபமாக எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க சாணக்கியா, இளைஞர்களில் எழுதுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு சாணக்கியா. தேவி பாரதி இப்போ சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. எஸ் ராமகிருஷ்ணன், இது மாதிரி நிறைய பேர், யுவன் சந்திரசேகர், நிறைய தமிழில் வந்து எழுதுகிறாங்க. கவிதைகளில் சுகிர்தா ராணி, சல்மா, அந்த மாதிரி நிறைய பேர் எழுதுகிறாங்க. ரொம்ப முக்கியமான எழுத்தாளர்கள். இப்போ நீங்கள் ஒரு மாணவர் அல்லது ஒரு இளைஞர் வந்து இதுக்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் எல்லாரோட அறிமுகத்தோடு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம 1-2 பேரை சொல்கிறத விட நிறைய தமிழில் இப்போ எழுதுகிறாங்க, இளைஞர்கள் நிறைய எழுதுகிறாங்க, புது எழுத்தாளர்கள் நிறைய வர்றாங்க. இப்போ நான் இப்போ காலச்சுவடுக்குள்ளே போயிட்டு வர்றேன், புலம் பதிப்பகத்துக்கு போயிட்டு வரேன்னா புதிய வெளியீடுகள்னு தனி ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க. அதில் நிறைய புது எழுத்தாளர்கள் வந்து எழுதுகிறாங்க, புது விஷயங்களோட வந்து வருது. இது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் 1-2 பேரை மட்டும் பெயர் குறிப்பிட்டு சொல்கிறது இல்லாமல், சீனியர் ரைட்டர்ஸ் வந்து நிறைய எழுதியிருக்காங்க, அதனால் அவங்க பெயர் வெளிப்படையாக தெரியுது. அது இல்லாமல் புதுசாக இளைஞர்கள் நிறைய எழுதுகிறாங்க. ஓகே சார், இப்போ அப்பத்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ ஜென்ரேஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் புக்ஸ் படிக்கிறது அதிகமாக இருந்தது. இப்போ ஃபோன் வந்ததுனால A to Z வரைக்கும் எல்லாமே ஃபோன்லேயே போயிடுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி ஃபோனில் வந்து இப்போ நிறைய பசங்க வந்து, இப்போ என் பையன் உள்பட வந்து நிறைய பேர் வந்து ஃபோனில் வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து அது சரி தப்புன்னு சொல்கிறத தாண்டி வாசிக்கிறதுக்கு, நூல்களை வாசிக்கணுன்றத ஒரு பயிற்சியை வந்து பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் வந்து ஒரு முக்கிய
முக்கியமான விஷயமா வந்து மாணவர்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி பபாசி மாதிரி அமைப்புகள் வந்து இந்த மாதிரி மாவட்டந்தோறும் இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா வாசிப்பு அனுபவம்ன்றது வேற, ஃபோனில் அல்லது டேப்பில் வந்து ஒரு கதையை கேட்குறதோ அல்லது ஒரு கதையை அதில் வாசிக்கிறதோ இல்லை விஷுவலாக பார்க்குறதோ அது வேற. இந்த ஜென்ரேஷன் வந்து விஷுவலுக்கான படிமங்கள் சார்ந்த படிமங்களை நோக்கிய ஒரு தலைமுறையாக இருக்குது. இருந்தால் கூட வந்து வாசிப்புன்றது ரொம்ப முக்கியம். இப்போ பொன்னியின் செல்வன் உதாரணத்துக்கு வந்து இப்போ படமாக வந்துச்சு, எல்லாரும் பொன்னியின் செல்வன் வந்து பார்க்குறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே அதை படமாக பார்க்குறாங்க. ஆனால் பொன்னியின் செல்வனை வந்து கல்கி எழுதுனதை வாசிக்கிறதுன்றது இருக்கு இல்லையா, இளையராஜா சார் கூட இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தார். கல்கியை வாசிக்கிறதுன்றதை வந்து வேற விதமான ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போ அதுக்காக நம்ம படத்தை வந்து நம்ம இதாக சொல்லலை. படம் ஒரு அனுபவத்தை தருது, வாசிப்பு அந்த நாவல் வாசிக்கிறப்ப அது ஒரு அனுபவம் தருது. நம்ம கண்டிப்பாக வந்து நூல் வச்சு வாசிக்கிறதுன்றது வந்து மிக முக்கியமான அவசியமான ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போ புக்ஸ் படித்தா நம்மளோட மைண்டு ரிலாக்ஸாக இருக்குமா, இல்லை ஃபோனில் பார்க்குறதுனால அப்படியே ஃபோன்லேயே போயிருமான்னு அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், ஃபோனில் வந்து ஒரு கதையை பார்க்குறதா அல்லது விஷுவலாக ஒரு படம் பார்க்குறதா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு கற்பனை சார்ந்த ஒரு செயல்பாடு தான். இப்போ ஒரு நாவலை நீங்கள் படிக்கிறப்ப இப்போ அந்த நாவல் கதாபாத்திரங்கள் வந்து உங்களுக்கு காட்சி படிமங்களாக தெரியாது, நீங்கள் தான் கற்பனை பண்ணணும். படிக்கிறப்பயே அந்த கற்பனை வேலை செய்யும், அந்த படிமங்கள் எல்லாம் தோணும். இப்போ அது மாதிரி தான் வந்து ஒரு விஷுவலாக பார்க்குறப்ப அது வேற ஒரு அனுபவத்தை தருது. ரெண்டுமே வேறுபட்ட அனுபவங்கள். இது நல்லதா அது நல்லதான்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம என்னன்னா இப்போ இந்த குழந்தைகளும் சரி இளைஞர்களும் சரி இப்போ இருக்கிற தலைமுறை வந்து ஃபோனு டேப்லேயே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. புக் எடுத்து படிக்கிறதுன்றது வந்து நடக்க மாட்டேங்குது. படித்தாலும் தமிழில் படிக்கிறதுன்றது இங்கிலீஷில் படிக்கிறது, ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க ஸ்கூலில், இங்கிலீஷ்லேயே ஆங்கிலத்திலேயே வாசிக்கிறதுன்றது தான் இருக்கே தவிர தமிழில் வாசிக்கிறதுன்றது குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படி இல்லாமல் தாய்மொழி தான் வந்து ஒரு படைப்பாற்றலோட இயற்கையிலேயே ஒருத்தன் படைப்பாற்றலோட தன்னை வெளிப்படுத்தணும்னா அவன் தாய்மொழியில் படிக்கணும், தாய்மொழியில் எழுதணும், தாய்மொழி நூல்களை அதிகமாக வாசிக்கணும். இப்போ அதுக்கு வந்து தமிழில் தான் எல்லாரும் வாசிக்கணும் படிக்கணுன்றதை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். இது நான் சொல்லலை, ஒரு தாய்மொழி தான் இயற்கையிலேயே படைப்பாற்றலோட வந்து ஒருத்தனை இயங்க வைக்கும் அப்படின்றத நோம் சாம்ஸ்கின்னு சொல்லி ஒரு பெரிய மொழியியல் அறிஞர் சொன்ன ஒரு விஷயம் அது. ஓகே சார். இப்போ பப்ளிக்கு எதுனா சொல்லணுன்னா என்ன சொல்ல? மக்கள் வந்து நிறைய பெருந்திரளாக வர்றவங்க இப்போ ஒவ்வொரு வருஷமும் இது நடக்குது. வந்துட்டு ஒரு வேடிக்கை பார்க்குற இடமா இல்லாமல் நூல்களை வாசிச்சுட்டு போய் ஒரு குடும்ப தலைவர் வந்து ஒரு நூல் வாங்கிட்டு போகிறாருன்னா அவர் வந்து அடுத்தடுத்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வாசிப்புன்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வெறுமனே வந்துட்டு குடும்பத்தோடு வந்துட்டு ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இல்லாமல் பயனடையணும். இந்த இதை புத்தக கண்காட்சியை முழுக்க பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, அனைவருக்கும் நன்றி.